போட்டால் போனாவா முன்னாடி அப்படிலாம் போகக்கூடாது தெரியுமா? அது பிள்ளை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி நடக்குது பிள்ளைலாம்? அதை விடு, அவன் அவன் ஜாலியை பார்த்துட்டு போவான், அவன் அடுத்த பிள்ளைய பார்க்கான். யார் வீட்டில் நான் ஒரு அதே சொல்லலப்பா, யாராவது 200 தாரேன் 300 தாரேன். அது உங்கள் நான் அன்னைக்கு நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போனேன், ஒரு நாய் உள்ளே விட மாட்டுது. நாய் என்னைய கடிக்க அன்னைக்கு வந்துச்சு. நான் யூடியூப் எடுக்க அங்கே போனேன், நாராயணசாமி கோயிலுக்கு. நாய் என்ன நீ துரத்து உள்ளே விடாம அந்த இதில் விடலை. நான் என்னைய கடிக்க வந்தது. நான் மாரியாத்தா இது வாயை கட்டுப்படுத்து மாரியாத்தா, நான் ஷூட்டிங் எடுக்க போகிறேன் கோயிலுக்கு அப்படின்னு. புரியுதா? உள்ளே விட உண்டு. அந்த இடத்துல தான் அந்த இதை போடுவாங்கடா, சிமெண்ட் பொடியை. நிற்க மாட்டுக்காரு ஏடா, இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டுதியாடா. தண்ணி ஊற்ற போய் தான் நிற்க மாட்டுக்கோ. அப்போ அதில் என்னதான் சிமெண்ட் பொடி போட்டார போட்டுக்கிட்டுதியா? சிமெண்ட் என்ன உதிரியை போடுதியா? ஏதோ போட்டாரு சிமெண்டோ உருது பொடியோ. ஆ ஆமாம், அப்படித்தான் சொன்னேன். பைசா இல்லடா, எல்லா ரெண்டே வாங்க முடியுமாடா விலைவாசி. அது வாங்கினோம்னா அது கல்லாக வருது இடையில. அப்போ எப்படி கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் வாங்க முடியாதுல்ல. அதெல்லாம் மாதம் 50,000 வருதுடா வீடு கட்ட. தெரியாமல் சொல்லு. மாதம் 50,000. 5 மூடை வாங்கியிருக்க. அந்த கணக்கு போட்டால் 3000 ஆகுது. இன்னும் 5 மூடை வாங்கணும். அப்படி கணக்கு பார்த்தா 50,000 வருது. கொத்தனார் இந்த மண் எல்லாம் 50,000 வருது தெரியுமா? பைசா வரவு இல்லாமல் எப்படிடா வீடு கட்ட முடியும்னு சொல்லு. ஒட்டு பெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை விற்றுன்னு எங்கள் அம்மா 5ஆந்தேதி 20,000 போடும். வேறு கொஞ்சம் வேலை இனிமே முடிஞ்சிரும்லாடா சீக்கிரம். இட நிறையா பூச்சி ஆச்சுலாடா. கிட்ட நெருக்கியாச்சுல. இது தலைமுடையில் தான் பூசணும். இது போட்டு ஒரு கதவு போட்டுடலாமா? இதுக்கு கதவு தலைமுடையில் தானே பூசணும். எவ்வளோ உயரத்துக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு இது. அது இப்போ பூசக்கூடாடா, தலைமுடையில் பூச. ஏதாவது வச்சுக்கலாம்ல. இதில் ஒரு கதவு போடணுண்டா. கதவு போட்டு ஒரு சாவி இருக்குன்னு தெரியுமா, திறந்து அப்படி போடணும். சாதாரண இந்த அட்டை கதை பிளாஸ்டிக் போடணும். அல்லது மரம் இருக்கலாம். மரம் ரொம்ப விலை சொல்லுதான். இவ்வளோ வேற சிலை 5000 10,000. மரக்கட்டையில் சிலை 10,000. நாங்கள் கேட்டேன், இந்த எங்கள் வீடு கோயில் இருக்குல்ல, சமயபுரம் மாதிரி வைக்கலாமான்னு. அவன் 10,000 சொல்லலாம். டு பீட் இட்டு லைக் திஸ் 4:1 பீட். 2 மூடை இருக்குது. வேலைக்கு போதும்லாடா. சரி 4-5 நாள் வந்து பூசிடுங்கன்னு. அங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அதை அடைக்கணும். பண்ண இருக்குது முக்கில். 3 நாளைக்கு தான் பைசா இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கு வேணும்லாடா. லாக்கருக்கு வேறு வேணும். லாக்கரில் எல்லாம் வச்சுருக்குல்ல. அது என் மாவன் வச்சுருக்கான் லாக்கரு. அவனுக்கு வேறு பைசா அனுப்பணும். அவன் கட்ட மாட்டான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அங்கே மட்டன் இருக்கும். அங்கே பாம்பேயில் இன்றைக்கி லீவில் மட்டன் அல்லது சிக்கன் வாங்க. அப்படி ஸ்பீடாக அடித்தா தான்ட்டா நிற்கும். நீ முதல்ல போல் அடித்தனாலாம் நிற்காது. 8 வருஷம் சோறு இல்லை. அப்படி அடிப்பாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டா ஜன்னல் அளவுக்கு. நான் அது வரைக்கும் அடித்து விட்டுட்டு பிறகு மட்டக்கம்பு வச்சு பூசிடும். ஆனால் அந்த கட்டை வரைக்கும் அப்படி ஸ்பீடாக அடித்தா தான் கீழே விழுந்துடுற. மேலே விழக்கூடாது. நீ அங்கே தள்ளி நின்றுக்கிடணும். தள்ளி நின்றுக்கிட்டு இங்கே தள்ளி அடிக்கணும். அப்படி நின்று கண்ணில் விழுந்துடக்கூடாது. கண்ணு வம்பாது. சிமெண்டு வலி விழுந்துடாத. அவனுக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுடா. இந்த பையன் வந்தால் நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ எங்கள் வீட்டுக்கு என் மனு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேரன் வர கணக்காக இருக்குது. மனசு தோணுது. அப்படியே வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிருமாடா.
ஒரு சாமி வந்த கணக்காக இருக்குது. சின்ன பிள்ளை சாமி தானே. அவனுக்கு எத்தனை வயசு? 1.5 வயசுனா சாமி தெரியும். என் வீட்டுக்கு ஒரு சாமியே வந்த கணக்காக இருக்குது. என்னமோ என் மகனுக்கு கல்யாணம் பண்ணின்னு தோணுது இந்த பையன் வந்த நேரத்துக்கு. என் பேர் என்ன பேர்? அப்படின்னா இனீஸா? எசிக்கமா இனீஸுன்னு விட்டுருக்கான். பற்றியா சாமியே வந்த கணக்காக தான் கதை நான் நினைக்கிறேன். அதான் இனீஸுன்னு கூப்பிடுவாங்களோ. நல்லா. இவன் பேர் ரெண்டையும் சேர்ந்து விட்டீங்களோ? நாங்கள் ஒரு இசைக்கமாக இருக்குது, அதை தான் கும்பிடுவாங்களோ? சரி சரி சரி. அது குடும்பத்தவரோட அதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படிதானே? காயதுக்குள்ளே மட்டக்கம்பு வச்சு தேய்க்கணும். வந்துடுவானா? பிள்ளைய இங்கே விடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, மண்ணை திங்க விடாது. கேட்டே ஒரு 200 தாக்கிறேன் பார்த்துக்கன்னு விட வேண்டியதானடா. சும்மா யார் பாப்பா சொந்தக்காரனாலும் அதெல்லாம் அவங்கள மாதம் ஏதாவது ஒரு சேலை ஏதாவது எடுத்து கொடுக்கணும். சொந்தக்காரன்னா என்ன சொல்லுத? அப்படி ஏதாவது பண்ணணும். ஒரேடே போயிட்டானே, ஒரேடே விட போயிட்டானே. எவ்வளோ நேரம் ஆகுது? எப்படி கட்டியிருக்கான் பாரு கோணலாம். ஜன்னல் கீழே விழுந்துடாது. ஜன்னல் கீழே விழாமல் இருந்துக்கிடுமாடா. பூசுனா 8 வருஷம் உழல, இனிமேல் எங்கே விழ போகுது? என்னடா 8 வருஷமாக தாக்கு பிடிச்சிருக்கல. என்ன பூசினோன்னா ஸ்ட்ராங் ஆயிரும்லாடா. செங்கல் நல்ல செங்கலா? செங்கல் அது நிறைய ஆள்கிட்ட வாங்கியிருக்கு. ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கு. வெளியில் போய் இருக்கணக்கா இருக்கலாடா. இந்த செங்கல் பேர் அதுதான். இந்த ஆமாம், அவனும் ஏற்றி ஒரு தடவை நல்ல செங்கலாக எடுத்துகிட்டு வந்துடுவான். சந்தோஷப்பட்டு அடுத்த தடவை கொண்டு வரனா வேண்டாத கல்லை கொண்டு வந்து தள்ளிடுவோம். நான் ஒரு ஆட்டை திருப்பி அனுப்பி விட்டேன். இப்போ இந்த கல்லெல்லாம் சிவப்பாக இருக்குது பாருப்பா. வெளியேறி இருக்குல்ல அது. வெளியேறி இருக்கு. அப்படியா? வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு முதல்ல கல் ஏற்றி. அப்போ நல்ல கல்லாக சொல்லி வேணும். ஒரு 500 கல் வாங்கணுண்டா. மேலே வச்சு கட்டு. மேலே அதான் இப்போ 5ஆம் தேதிக்கு மேலே சொல்லி அம்மா பைசா தரட்டோன்னு. இனிமேல் 2-3 நாள் தான், அவ்வளோதான். பேங்கில் எல்லா பைசாவும் காலி. இருக்க வரைக்கும் வேலை பாருங்கள். அப்புறம் 5ஆம் தேதி அப்போ நீ போயிட்டேன்னா வர முடியாத. ஜனவரியில் அங்கே போயிடுவல்ல வேலைக்கு. வேறு கையோடு வச்சுருக்கானா? நம்ம 2-3 நாளைக்கு தான் இருக்குது. அப்படியா? உங்கள் வயல்லையா? எத்தனை வயல் இருக்குது? எத்தனை மரக்கா? சரி, 7 மரக்கான்னா 14 மூடை கிடைக்கும் நெல்லுன்னு. வயலுக்கு போதோன்னா வீட்டுக்கு போதோன்னு. இப்போ தான் நெல்லை கொண்டு கொடுத்தா உடனே ரைஸ் மில்லில் அரிசி கொடுத்துருதானே. அந்த காலத்தில் அவிக்கணும். அவங்களே அவிச்சு போட்டு குத்து தருவாங்களோ? அவங்க வச்சுருக்க அரிசியை நம்ம கொடுத்துருவாங்களோப்பா. அப்போ நம்ம அரிசி நம்ம கிடைக்காதோ? அவிச்சு கொடுக்கணுமா? இப்போ நம்ம அரிசி நமக்கு தர மாட்டாங்களா? எப்படி? அதனால் காணொலி இடம் இன்னும் 100 தான் வந்துட்டான். என்னடா காணலை அப்படின்னு யார்கிட்ட விட்டு வந்த? பார்த்துக்கிடுவாங்களா? அவங்க அத்தைக்கு நீ சேலை எதுவும் வாங்கி கொடுக்கணும். மாதம் பிள்ளைய பார்க்கல. அவங்க நின்றுக்கிடுவான். என்னடா பைசா கையில் கொடுக்கலல்ல.
ம்ஹும். என்ன வாங்கி கொடுத்த? என்னடா வாங்கி கொடுத்த?